ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் 23வது ஆண்டு எல்சடா ஜெப வீட்டின் ஆண்டு விழாவிற்காக வருகை தந்திருக்கின்ற அத்தனை சபை விசுவாச பெருமக்கள், மூப்பர்கள் மற்றும் எங்களை அன்போடு அழைத்த போதகர் ஐயா குடும்பத்திற்கும் யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். உற்சாகமாக இருக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தொடர்ந்து எங்களோடு அநேக இடங்களில் பயணித்து கொண்டிருக்கின்ற இசை பயணங்கள் அன்பண்ணன் கீபோர்டு இமான் அவர்களையும் மற்றும் அன்பண்ணன் ஏசி தினகரன் அவர்களையும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் 1000 பாடல்கள் இருக்கட்டுமே, நாட்டுப்புற பாட்டு, தெம்மாங்கு பாட்டு, கிராம பாட்டு, வில்லு பாட்டு, ராஜஸ்தானு பாட்டு, எத்தனை பஞ்சாபி பாடல்கள் இருந்தாலும், எத்தனை பாடல்கள் இருந்தாலும் நம் ஆவியோடும் கருத்தோடும் பாடுகின்ற பாட்டு இயேசுடைய பாட்டுக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஏனென்றால் இது சந்தோஷம், சமாதானம் தருகின்ற பாட்டு, நித்திய நித்தியமாக நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும் பாட்டு. அந்த பாட்டிற்கு ஈடு இணை இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. ஆவியோடும் கருத்தோடும் பாடிடுவேன் இயேசு பாட்டு, பாவி மன பாரம் எல்லாம் பறந்திடும் அதை கேட்டு. ஆவியோடும் கருத்தோடும் பாடிடுவேன் இயேசு பாட்டு, பாவி மன பாரம் எல்லாம் பறந்திடும் அதை கேட்டு. தேவம் என்ற இயேசு பாட்டு, தீமைக்கெல்லாம் அது வேட்டு. தேவாதி தேவன் வந்து வாசம் செய்யும் துதிப்பாட்டு, தேவாதி தேவன் வந்து வாசம் செய்யும் துதிப்பாட்டு. சில நேரங்களில் நம்முடைய பாடுகிற பாட்டு உற்சாகமாக பாடுவோம், சில நேரங்களில் ராகங்கள் தாளங்கள் தெரியாது. ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவை ஆராதிக்கும் பொழுது அந்த பாட்டிலும் வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடுகின்ற பாட்டெல்லாம் பாட்டாகுமா, எங்கள் பரிசுத்தர் இயேசு பாட்டுக்கு இணையாகுமா. கரங்களை உற்சாகமாக தட்டி பாடுகின்ற பாட்டெல்லாம் பாட்டாகுமா, பரிசுத்தர் இயேசு பாட்டுக்கு இணையாகுமா. இசைக்கின்ற இசையெல்லாம் இசையாகுமா, எங்கள் இயேசுவின் இசைக்கு ஈடாகுமா, இயேசுவின் இசைக்கு ஈடாகுமா. பாடுகின்ற பாட்டெல்லாம் எங்கள் பரிசுத்தர் இயேசு பாட்டுக்கு இணையாகுமா. ஆவியோடும் கருத்தோடும் பாடிடுவேன் இயேசு பாட்டு, ஆவியோடும் கருத்தோடும் பாடிடுவேன் இயேசு பாட்டு, பாவி மன பாரம் எல்லாம் பறந்திடும் அதை கேட்டு, பாவி மன பாரம் எல்லாம் பரமனுங்க கேட்டு. தேவம் என்ற இயேசு பாட்டு, தீமைக்கெல்லாம் அது வேட்டு. தேவம் என்ற இயேசு பாட்டு, தீமைக்கெல்லாம் அது வேட்டு. தேவாதி தேவன் வந்து வாசம் செய்யும் துதிப்பாட்டு, எங்கள் தேவாதி தேவன் வந்து வாசம் செய்யும் துதிப்பாட்டு. பாடுகின்ற பாட்டெல்லாம் பாட்டாகுமா, எங்கள் பரிசுத்தர் இயேசு பாட்டுக்கு இணையாகுமா. சங்கீத சாரீரம் சரீர சந்தோஷம் சரிகம பதனிச சுரமெல்லாம் ஜதிசுகம். சங்கீத சாரீரம் சரீர சந்தோஷம் சரிகம பதனிச சுரமெல்லாம் ஜதிசுகம். சரீரி நிசச சரீரி நிசசம் பதனிச கரி நிச சரீரி நிசச சரீரி நிசசம் பதனிச கரி நிசம். ஆத்மாவை உயிர்ப்பிக்கும்
நம்ம இயேசு பாட்டு பாடினா உலர்ந்து போன எலும்புகளையும் உயிர் பெறச் செய்ய வல்லது அவருடைய பாட்டு. ஆத்மாவை உயிர்ப்பிக்கும் ஔஷதம் இயேசு கீதம், ஆத்மாவை உயிர்ப்பிக்கும் ஔஷதம் இயேசு கீதம். அந்த பாட்டுக்கு எந்த பாட்டு இவ்வுலகில் என்னையாக, இயேசு பாட்டுக்கு எந்த பாட்டு இவ்வுலகில் இணையாக. அருமையான தேவஜனமே, இன்னைக்கு நிறைய காதல் பாட்டு பாடுவாங்க. ஸ்டேட்டஸ்லாம் வச்சு பார்த்தா அப்படியே காதலிக்காதவங்க கூட காதலிச்சிருவான். ஆனால் அந்த ஸ்டேட்டஸில் உண்மை இல்லை. ஆனால் இயேசுவை ஆராதிக்கிற ஸ்டேட்டஸ் தான் நம்மளுக்கு உயர்ந்த ஸ்டேட்டஸ். அல்லேலூயா. அந்த பாட்டு தான் நம்மளுக்கு நித்திய நித்தியமாக சந்தோஷ சமாதானம் தருகின்ற பாட்டு. நான் 5 வயசுலேயே மரித்து போயிட்டேன். நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க. என்னுடைய சொந்த பந்தங்களுக்கெல்லாம் செய்தி சொல்லி அனுப்பிவிட்டார்கள், இந்த பிள்ளை மரித்து விட்டான். ஏன்னா டேனிக் குடித்ததில் அதிக ஓவர் டோஸ் ஆயிடுச்சு. அப்போ மரித்து இவ்வளோ மணி நேரம் ஆயிடுச்சு, 20-25 நிமிஷம் ஆயிடுச்சு. எல்லாம் கதறுகிறார்கள் ஹாஸ்பிட்டலில். அப்போது அந்த நர்ஸு ஒரு பாஸ்டர் அம்மா, அவங்க ஊழியமும் செய்துக்கிட்டு இந்த நர்ஸு வேலையும் பார்த்துட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட எங்கள் அம்மா போய் முறையிடும் பொழுது, எல்லாம் வாங்க ஒரு ரூமில் ஐசியூவில் இருந்து ஜெபிப்போம் என்று சொல்லி எல்லாம் கைகோர்த்து ஜெபித்தார்கள். 25 நிமிஷம் கழிச்சு ஆண்டவர் எனக்கு உயிரை தந்தார். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த இடத்துல ஆண்டவர் என்ன பாடிக்கொண்டிருக்கிறேன். இது அழைப்பை தவிர பிழைப்பு அல்ல. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. பரிசுத்த தேவனின் பரமனி புகழ் பாட்டு. பரிசுத்த தேவனின் பரமனின் இயேசு பாட்டு, பாவங்களை போக்கிடும் பரமனின் புகழ் பாட்டு. எக்கால தொனியுடன் தூத முழங்கும் இயேசு பாட்டு, எக்கால தொனியுடன் தூத முழங்கும் இயேசு பாட்டு. சங்கீத தாவீதும் துதித்திடும் இயேசு பாட்டு, நம்ம சங்கீத தாவீதும் துதித்திடும் இயேசு பாட்டு. பாடுகின்ற பாட்டெல்லாம் பாட்டாகுமா, எங்கள் பரிசுத்த இயேசு பாட்டு கிணையாகுமா. இசைக்கின்ற இசையெல்லாம் இசையாகுமா, எங்கள் இயேசுவின் இசைக்கு ஈடாகுமா. இயேசுவின் இசைக்கு ஈடாகுமா, இயேசுவின் இசைக்கு ஈடாகுமா. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எடுத்து வாசியுங்கள். ஏசாயா இந்த சபைக்காக கொடுக்கப்பட்ட ஆண்டவருடைய, நான் அமர்ந்திருந்த பொழுது இந்த சபைக்காக ஆண்டவர் என்னோடு பேசின வசனம் ஏசாயா தீர்க்கதரிசி 60வது அதிகாரத்திலே 14வது வசனம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சபை எப்படியா? இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்று சொல்வார்கள். ஹல்லேலூயா. எந்த சபை ஒடுக்கப்படுகிறதோ, எந்த சபை ஏமாற்றப்படுகிறதோ, எந்த சபையில் அதிக பிரிவினை இருக்கிறதோ அந்த இடம் தான் பருகி பெருகும். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தை பார்க்கும் பொழுது எனக்கு இதோடைய ஹிஸ்டரி தெரியாது, நான் கேட்டுட்டு வரல. ஆனால் இதற்கு முன்பதாக ஐயாவும் அம்மாவும் அவருடைய பிள்ளைகளும் பட்ட கஷ்டங்களும் கண்ணீர்களும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதனால தான் இந்த இடத்துல நீங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறீர்கள். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்குத்தான். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. யாரெல்லாம் அதிகாலையிலே ஆண்டவரை தேடினீங்க சொல்லுங்க பாப்பா. யாரெல்லாம் உண்மையா? நல்ல கை இப்படி தான் வருது, இப்படி முழுசாக வந்தால் தான் நம்புவேன். ஹல்லேலூயா. நிறைய பேர் உண்மையை சொல்லியிருக்கீங்க, நிறைய பேர் உண்மை மாதிரி பொய் சொல்லிட்டீங்க. ஹல்லேலூயா. யாரெல்லாம் அதிகாலையில் இயேசுவை தேடுகிறீர்களோ அங்கே அவர்களோடு தேவனை கண்டடைவார்கள். ஹல்லேலூயா. எங்களுடைய இன்னைக்கு எங்களுடைய சபையில் கிட்டத்தட்ட ஒரு 350 விசுவாசிகள் இருக்காங்க. 2 கலை சபைகள் இருக்குது. எங்களுடைய சபை ஆசீர்வாதத்துக்கு ஒரே ஒரு காரணம், ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற எனது அருமை தந்தை பாஸ்டர் தஞ்சாவூர் வில்லியம்ஸ் ஐயா ஒரு மந்திரவாதியோட மகன். எங்கள் குடும்பத்தில் அநேக பேர் மரித்து போனார்கள். எங்கள் தாத்தா துர் மந்திரவாதி, அதாவது சாதாரண மந்திரவாதி கிடையாது, மோடி வித்தைன்னு சொல்லுவாங்க. இப்படி வாயிலேருந்து எடுத்து அப்படியே தேலெல்லாம் அப்படியே கொட்டும், சும்மா மண்ணள்ளி போட்டால் கல்கண்டு அப்படியே விழுவும். இது மேஜிக் அல்ல, இது குட்டி சைத்தான்களை வைத்து செய்கின்ற ஒரு மந்திரம். எங்கள் குடும்பத்தில் அந்த மந்திரம் செய்ததுனால வசியம் பண்ணுவாங்க, பில்லி சூனியம் கட்டுகள் எல்லாம் எங்கள் தாத்தா செஞ்சாங்க. நான் பாருங்கள்,
எங்கள் குடும்பத்தில் யாருமே பிழைக்கல, அல்லேலூயா. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்ற எனது அருமை தந்தை பாஸ்டர் தஞ்சாவூர் வில்லியம் செய்ய ஒரு கையும் காலும் விளங்காமல் வாஸ் பேரலிஸ் என்கின்ற ஒரு முடக்குவாத நோயினாலே பாதிக்கப்பட்டாங்க. நீங்கள் நினைக்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சிங்கம் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி சீறிக்கிட்டு வரும், அல்லேலூயா. என்ன அப்படின்னா, ஏன் அவங்க துதிக்கிறோம், நாங்கள் ஏன் பாடுறோம் அப்படின்னா, ஆண்டவர் மட்டும் எங்களை தெரிந்து கொள்ளாமல் போயிருந்தா நாங்கள் மண்ணோடு மண்ணாக மக்கியே போயிருப்போம், அல்லேலூயா. அவர் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாது. ஒரு கை காலும் விளங்காமல் இருந்ததுனால ஆண்டவர் எங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை தந்தார். ஒரு தேவதாசனை அனுப்பி தற்கொலைக்கு முயன்ற அவர்களையும் இன்றைக்கு நாங்கள் குடும்பமாக ஒரு ஊழியத்தை தந்து இந்த பாடல் ஊழியத்தை நாங்கள் தொடர்ந்து விடாமல் லாப நோக்கு இல்லாமல் ஆண்டவருடைய அழைத்த அழைப்பின்படி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற அருமையான தேவச்சனமே, நாங்கள் செய்த மந்திரம், எங்கள் தாத்தா செய்த மந்திரவாதத்தினால எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே மரித்து போயிட்டாருங்க. ஆனால் நாங்கள் மட்டும்தான் பிழைத்து கொண்டோம். ஏனென்று சொன்னால் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், ஹல்லேலூயா. மந்திரமெல்லாம் பொய், மந்திரமெல்லாம் பொய், இயேசுதான் மெய், ஹல்லேலூயா. அந்த மந்திரவாத குடும்பத்தில் வந்ததுனால நான் யாரெல்லாம் அதிகமாக ஆண்டவர்கிட்ட இருந்து அதிக அற்புதங்களை அதிசயங்களை பெற்றாங்களோ அவங்க தான் அதிகமாக ஆண்டவர்கள் பாடுவாங்க, கை தட்டுவாங்க, ஹல்லேலூயா. கரங்களை தட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா, ஹல்லேலூயா. எங்கள் ஊழியத்தை தாங்கியது, எங்கள் குடும்பத்தை தாங்கியது எல்லாமே இந்த அதிகாலை ஜெபம் தான், ஹல்லேலூயா. கர்த்தரை ருசித்து பார்ப்பவருக்கெல்லாம் நன்மையும் கிருபையும் உண்டாகும், ஹல்லேலூயா. டி மைனர். தேங்க்யூ, ஹல்லேலூயா. அதிகாலையில் உம்மை தேடினா உம்மை கண்டடைவார்கள் தேவா. ஆராதனையில் துதிப்பாடினா சுகமடைந்திடுவார்கள் தேவா. கரங்களை மேல சேர்த்து துதிக்கிறரே தூயாவியே, துதிக்கு பாத்திரரே தூயாவியே, ஆராதிக்கும் இயேசு தேவன் ஒருவரே. துதிக்கும் கணத்திற்கும் உரியவர் இயேசு ஒருவர் மட்டும்தான். அதிகாலையில் தினம் தேடினா கரங்களை தட்டி உம்மை கண்டடைவார்கள் தேவா. ஆராதனையில் துதிப்பாடினா சுகமடைந்திடுவார்கள் தேவா. துதிக்கு பாத்திரரே தூயாவியே, துதிக்கு பாத்திரரே தூயாவியே, ஆராதிக்கும் இயேசு தேவன் ஒருவரே, ஆராதிக்கும் தேவன் இயேசு ஒருவரே. அதிகாலையில் தினம் தேடினார் உம்மை கண்டடைவார்கள் தேவா. இரவொன்று வந்து பகலென விடுவது இறைவாவும் அற்புதமே. உறங்கிடும் மனிதர்கள் மறுநாள் விழிப்பது தேவாவும் சித்தமே. இரவொன்று வந்து பகலென விடுவது இறைவாவும் அற்புதமே. உறங்கிடும் மனிதர்கள் மறுநாள் விழிப்பது தேவாவும் சித்தமே. இருளுனை நீக்கும் வெளிச்சமும் நீரே, இன்னையில்லா பேரொளியே. இரக்கத்தை தேடி விளைந்திடுவோர்க்கு குறைவிலாவும் கிருபையே. அதிகாலையில் தினம் தேடினா உம்மை கண்டடைவார்கள் தேவா. என்னோடு சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா?
கத்தரை ருசித்து பார்ப்பவர்க்கெல்லாம் கசப்பும் இனிப்பாகுமே. கத்தரி மேலே பிரியமாயிருந்த கவலைகள் பறந்தோடுமே. கத்தரை ருசித்து பார்ப்பவர்க்கெல்லாம் கசப்பும் இனிப்பாகுமே. கத்தரி மேலே பிரியமாயிருந்த கவலைகள் பறந்தோடுமே. காலமே எழுந்து ஞானமா ஜெபித்தால் கேட்டது ஜெயமாகுமே. வாழ்நாள் முழுவதும் வேதத்தை வாசித்தால் வல்லமை உன்னை சூழுமே. அதிகாலையில் தினம் தேடினா உம்மை கண்டடைவார்கள் தேவா. ஆராதனையில் துதிப்பாடினா சுகமடைந்திடுவார்கள் தேவா. துதிக்கு பாத்திரரே தூயாவியே, துதிக்கு பாத்திரரே தூயாவியே. ஆராதிக்கும் இயேசுதேவன் ஒருவரே, ஆராதிக்கும் இயேசுதேவன் ஒருவரே. அதிகாலையில் தினம் தேடினார் உம்மை கண்டடைவார்கள் தேவா. நம்ம ஏசப்பா எப்படி தெரியுமா? யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன் என்று சொன்ன தெய்வம். யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறீர்களோ அவர் உங்களுக்கு உடனடியாக பதில் தருவார். அவர் ஒரு நல்ல தகப்பன். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. பாருங்க, எங்களுடைய சபை ஆரம்பிக்கும் பொழுது அநேக ஆர்எஸ்எஸ்காரர்கள் மற்றும் சுவிசேஷ விரோதிகள் அநேக பேர் வந்து எங்களை தாக்கினார்கள். எங்களுக்கு சொந்த ஊர் தான், ஆனால் எங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் எங்களுக்கு பிரச்சனை என்று தேடி வந்த பொழுது அவர்களுக்கு கையில் எல்லா கையிலையும் கத்தியும் அருவாலும் இருந்தது. அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், உங்களை யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்கள நாங்கள் கொன்றப்படுகிறோம் என்று சொன்னாங்க. எல்லாம் எங்களுடைய சொந்தங்கள். அப்போது நாங்கள் சொன்ன ஒரே ஒரு விஷயம், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, அவருடைய ஆவினாலே எல்லாம் ஆகும். ஐயா சொன்னாங்க, நீங்கள் தயவு செய்து போங்க ஐயா, நீங்கள் எங்கள் மேலே வைத்திருக்கிற பாசத்திற்காக நன்றி. எங்கள் அப்பா அம்மா ஒரே ஒரு அவங்க எப்பொழுதும் அப்பா மடியில் அவங்க எப்பொழுதும் ஆண்டவர்கிட்ட தான் எல்லா காரியங்களையும் அவங்க சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 18 பேர், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 18 பேர் எங்களுடைய சபையை நொறுக்கும்படியாக சமூக விரோதிகள் இந்த இடத்துல அல்லேலூயா எழும்பக்கூடாது கோஷம் எழுப்பினார்கள். போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்பதாக மறியல் போராட்டம்லாம் நடத்தினாங்க. அப்போ நாங்கள் ஒரே ஒரு விஷயம், எங்களுக்கு ஒன்றே ஒன்று தெரியும், எங்களை அழைத்தவர் ஆண்டவர் எங்களை கைவிட மாட்டார். எங்களுக்காக யுத்தம் செய்ய ஒரு உண்டு, அவர் இயேசு மட்டும்தான். நாங்கள் யாரையும் நம்பி போகலை. அந்த இடத்துல நின்று ஒரு செட்டு தான் போட்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு ஓலை கொட்டாய் தான் போட்டிருந்தாங்க. அந்த இடத்துல மழையும் தண்ணியுமாக வந்து எங்களை யாரெல்லாம் எதிர்த்தார்களோ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் நின்று எங்களுக்கு எதிராக கோஷங்களை எழுப்புகிறார்கள். அந்த நேரத்தில் பாஸ்டர் அம்மாவும் ஐயாவும் 2 பேரும் கரங்களை கோத்து, குடும்பமாக நாங்கள் கரங்களை கோத்து செபிக்கும் பொழுது ஒரு பெரும் புயலும் மழையும் வந்து அவர்கள் போட்டிருந்த அந்த கண்டனத்துக்காக போட்டிருந்த அந்த பெரிய மேடையை அப்படியே சரிந்து விழுந்துடுச்சு. அவங்களாவே ஆட்டோமேட்டிக்காக போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 18 பேர் அவர்கள் மரித்து போனார்கள். நாங்கள் ரட்சிக்கப்படணும்னா நாங்கள் ஜெபம் பண்ணோம். அவர்கள் ஒரு நாளும் மரித்து போகணும் அப்படிங்கிறது எங்களுடைய இடமே கிடையாது. ஆனால் நாங்கள் ஜெபம் பண்ணோம். 18 பேர் பார்த்திங்கன்னா எல்லாமே 45 வயசுக்குள்ளேருந்து 22 வயசு தான். எல்லாம் வித்தியாசமான ரோகம். அவர்கள் சொன்னாங்க, இந்த ஆலயத்தின் மேலே கையை வைத்தா, இந்த ஆலயத்தின் மேலே கையை வைத்தா இவங்க ஆராதிக்கிற தெய்வம் பெருசு, எங்களுக்கு ஊழியமே கேரளா தான். அப்போ அவங்க என்ன பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா? இவர் ஐயா கேரளா போகிறாரு, லட்சக்கணக்கில் செலவு பண்ணி மந்திரவாதிகளை அழைச்சிட்டு வந்து சாவடிச்சிடறாரையா நம்மளை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று தான், நாங்கள் சாகடிக்கலை, ஒன்று ரட்சிப்பு, இல்லை என்றால் பட்சிப்பு. ஹல்லேலூயா. நாங்கள் அவங்க ரட்சிக்கப்படும் தான் ஜெபித்தோம். ஆனால் அவர்கள் ஆண்டவருடைய வசனத்தை கீழ்ப்படியாமல் போனதுனால தங்களுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினார்கள்.
இன்றைக்கு மகிமையான ஒரு ஆராதனை, ஒரு ஆலயம் அந்த இடத்துல இருக்கின்றது. எந்த ஆலயம் நொறுக்கப்படுகிறது? அம்மா சொன்னாங்க, நிறைய பேர் பிரிந்து போனார்கள். ஒன்றே ஒன்று தான், நம்ம கூட விட்டு ஒருத்தவங்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு தான் அது லாஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை பிடிச்சி ஆமா தட்டுங்க பார்ப்போம். அவர் கேட்டதையெல்லாம் தருகின்ற தெய்வம். சின்ன வயசில் நான் கீபோர்டு வாசிக்க ஆசையாக இருக்கும். அங்கே இருந்து ஒரு பாஸ்டர் வருவார், தம்பி நான் உனக்கு கீபோர்டு வாங்கி தரேன். ஐயா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் நான் ஃபோன் அடிப்பேன், எப்போயா வாங்கி தருவீங்க? 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அவர் மறிச்சும் போயிட்டார், எனக்கு கீபோர்டு கிடைக்கல. அப்போது எனக்கு ரொம்ப என்ன இப்படியே நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காங்க. வர்றவங்கெல்லாம் இதை நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி தான் கேட்குறோம். அவன் பிரியாணி தராங்கிறான், முட்டை பிரியாணி தராங்கிறான், நூடுல்ஸ் தராங்கிறான். நான் கேட்டது தண்ணி. நான் கேட்டேன், ஐயா ஒரு 7,000 ரூபாய்க்கு இருந்தாலும், ஏன்னா அப்போ தான் ஆரம்ப கால ஊழியங்கள். அப்போது அப்பா சொல்லுவாங்க, நீ மனுஷரை நம்பாதப்பா, நீ எந்த ஜெபம் பண்ணாலும் நீ ஆண்டவர்கிட்ட உட்காந்து ஜெபம் பண்ணி கேளு, அதுதான் உனக்கு நிரந்தரமாக தரும், அதை பெஸ்ட்டாக தருவேன்னு ஆண்டவர் சொல்லுவார். ஐயா சொல்லுவாங்க, ஆண்டவர் உனக்கு தருவார் அப்படின்னு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் ஜெபித்தேன். எனக்கு கிட்டத்தட்ட 85,000 எங்களுடைய சொந்த காசுலேருந்து நாங்கள் எங்கெங்கெல்லாம் ப்ரோக்ராம் பண்ண துபாய் போனோமோ அதை ஆண்டவர் எனக்கு நேர்த்தியான ஒரு கீபோர்டு தந்தார். அருமையான தேவஜனமே, ஒன்றே ஒன்று தான், எனக்கு அப்பா ஏசப்பா. நான் ஒரு வேளை சின்ன வயசில் எனக்கு அது கொடுத்துருந்தா, அதுக்கு எனக்கு கிடைச்சிருந்தா அதோட அருமை தெரியாமல் போயிருக்கோம். ஆனால் ஆண்டவுடைய சித்தம் நமக்கு எதை எப்படி எந்த நேரத்தில் தரணுங்கிறது ஆண்டவுடைய கிருபை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாக ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். கேட்டதையெல்லாம் தருவார் இயேசுராஜனே, கேளாததும் தருவார் நித்திய தேவனே. ஆமைக்கு குளிக்கும் அடியில் சரிந்து விழும்படி தருவார். சொல்லுமா, ஆமைக்கு குளிக்கும் அடியில் சரிந்து விழும்படி தருவார். அளந்து கொடுக்கும் அளவதுவோ அதன்படி தருவார். கேட்டதையெல்லாம் தருவார் இயேசுராஜனே. கரல் தட்டி, கேளாததும் தருவார் நித்திய தேவனே. ஆண்டவரை பார்த்து, கேட்டதையெல்லாம் தருவார் இயேசுராஜனே, கேளாததும் தருவார் நித்திய தேவனே. பறவைகளை பாருங்க, அவை விதைப்பதும் இல்லை, அவை அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் கொண்டு போய் சேர்ப்பதும் இல்லை. அவைகளையும் போஷிக்கிற தேவன் நம்மையும் போஷிப்பார். கேட்டதெல்லாம் தருவார். பறவைகளை பார், அவை விதைப்பதும் இல்லை, அறுத்ததையெல்லாம் களம் சேர்ப்பதும் இல்லை. பறவைகளை பார், அவை விதைப்பதும் இல்லை, அறுத்ததையெல்லாம் களம் சேர்ப்பதும் இல்லை. பசியோடு பறந்த பறவை பார்த்ததில்லையே, பசியோடு பறந்த பறவை பார்த்ததில்லையே. பிழை போட்டும் பரமனேசு துணை இருக்கையிலே, பிழை பரமனேசு துணை இருக்கையிலே. கேட்டதையெல்லாம் தருவார் இயேசுராஜனே, கேளாததும் தருவார் நித்திய தேவனே. தட்டி, ஆண்டவருடைய ஆலயம் 1000 நாட்கள் வாழ்வதை பார்க்கலும் அவருடைய வீட்டில் ஒரே ஒரு நாள் வாழ்ந்து பாருங்க, அதுல இருக்கிற இன்பம். ஹல்லேலூயா. வண்ண மலர்களை பார், அவை உழைப்பதும் இல்லை, உடைகளுக்காக அவை நூற்பதும் இல்லை. வண்ண மலர்களை பார், அவை உழைப்பதும் இல்லை, உடைகளுக்காக அவை நூற்பதும் இல்லை. அதுபோல அழகுமேனி நமக்கில்லையே, அதுபோல அழகுமேனி நமக்கில்லையே. சாலமோனும் அதுபோல அடைந்ததில்லையே, சாலமோனும் அதுபோல அடைந்ததில்லையே. கெட்டதையெல்லாம் தருவார் இயேசுராஜனே, கேளாததும் தருவார் நித்திய தேவனே. கெட்டதையெல்லாம் தருவார் இயேசுராஜனே, கேளாததும் தருவார்
நித்திய தேவனே. ஹல்லேலூயா. அந்த கேட்டதையெல்லாம் தருகின்ற ஒரு நல்ல தெய்வம் இயேசு ஒருவர் மட்டும்தான். ஓடுகின்ற நீர்களும் பாடுகின்ற குயில்களும் இயேசுவை ஆராதிக்கும் பொழுது நம்மை விசேஷித்தவராய் ஆண்டவர் படைத்திருக்கிறார் அல்லவா? நமக்கு ஜீவன் தந்த அந்த தேவனை எப்படி நாம் ஆராதிக்காமல் இருக்க முடியும்? ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஓடுகின்ற நீர்களும் பாடுகின்ற குயில்களும் உந்தனின் புகழ் பாடுதே. ஓடுகின்ற நீர்களும் பாடுகின்ற குயில்களும் உந்தனின் புகழ் பாடுதே. உந்தன் பாதம் அமர்ந்திருப்பே, உந்தன் பாதம் அமர்ந்திருப்பே. உம்மோடு என்னாலும் என் ஜீவாதிபதியே. எங்களுடைய பாடல்கள் கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்னா எங்கள் தஞ்சாவூர் மண் வாசனையோடு நாங்கள் தருகிறோம். இப்போ ஆராதனை பாடல்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒருமித்து பாடக்கூடிய பாடல்களை பாடுவோம். ஆனால் அந்த பாடல்கள் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்குது? கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் பாப்பா. ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் எந்த அளவுக்கு உற்சாகம் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நாங்களும் இங்கே ஒரு ஸ்ட்ரென்த்தாக நிற்க முடியும். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். Thank you, Jesus. Hallelujah. மலர் போன்ற பாதங்களில் மன்னவா என் மனதை நான் தொலைத்தேன். அலங்கார மாளிகையாய் ஆலயமாய் நான் இருப்பேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆலயமாய் நான் இருப்பேன். மலர் போன்ற பாதங்களில் ஓடுகின்ற நீர்களும் பாடுகின்ற குயில்களும் உந்தனின் புகழ் பாடுதே. ஓடுகின்ற நீர்களும் பாடுகின்ற குயில்களும் உந்தனின் புகழ் பாடுதே. உந்தன் பாதம் அமர்ந்திருப்பேன், உந்தன் பாதம் அமர்ந்திருப்பேன். உம்மோடு என்னாலும் என் ஜீவாதிபதியே. மலர் போன்ற பாதங்களில் வேத வசனம் சொல்கிறது, உடைய வசனம் கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. உலர்ந்து போன எலும்புகளை உயிர் பெறச் செய்ய வல்லது அவருடைய வார்த்தை. கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமும் நீ தந்த திருவேதமே. கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமும் நீ தந்த திருவேதமே. தினம் தினம் தியானித்திருப்பே, தினம் தினம் தியானித்திருப்பே. உம்மோடு உயிராக நான் உம்மோடு வாழ வேண்டும். மலர் போன்ற பாதங்களில் எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஆலயமாக இருக்க விரும்புகிறீர்கள்? யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறீர்களோ உங்களுடைய இருதயம் சுத்தமாக இருக்கும் பொழுது அந்த இருதயத்திலே வந்து ஆண்டவர் வாசம் பண்ண வல்லவர். நீங்களே அந்த தேவனாய் தேவாலயமாக இருக்கிறீர்கள். வாழ்வளிக்கும் வானமே, வழி கொடுக்கும் மேகமே, வரம் ஒன்று நான் கேட்கிறேன்.
கொடுக்கும் மேகமே வரமொன்று நான் கேட்கிறேன். ஒருபோதும் உம்மை மறவா நான், ஒருபோதும் உம்மை மறவா. மனதாலே நினைவாலே உம்மை நாள்தோறும் பாட வேண்டும். மலர் போன்ற பாதங்களில் மன்னவா என் மனதை நான் துளைத்தேன். அலங்கார மாளிகையாய் உமக்கு ஆலயமாய் நான் இருப்பேன். அவர் பாவம் அறியாத பரம்பொருள் உன்னையும் என்னையும் நேசித்ததனால் தன்னுடைய சொந்த ஜீவனை தந்து ரத்தத்தை கொடுத்து இந்த உலகத்தில் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்ற ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். அவர் உன்னையும் என்னையும் தேடி வந்து அவர் ஆசீர்வதிப்பவர். ஹல்லேலூயா. பாவமறியாத பரம்பொருளே நாடமறந்தே நாயகனே, பாவமறியாத பரம்பொருளே நாடமறந்தே நாயகனே. தாழ்மையில் நீ உதிக்க பாவியன் பாவமன்றோ, தாழ்மையில் நீ உதிக்க பாவியன் பாவமன்றோ. காரணமோ கருணை பொருளே, காரணமோ கருணை பொருளே. என்னை நேசித்ததே நிறைவா, ஏராளமாய் கிருபை ஏழையன் மேல் சொரிந்து நேசித்ததே நிறைவா, என்னை நேசித்ததே நிறைவா. கூடுண்டு பறவைகளுக்கு, குழியுண்டு நரிகளுக்கு, ஆனா நம்மை படைத்த இயேசுவுக்கு தலை சாய்க்க ஒரு இடமில்லை. ஏனென்று சொன்னால் நீங்களும் நானும் ஆண்டவரை சந்தோஷமாக ஆராதிக்க வேண்டும். அவரை நான் பாடுவேன், எப்படி பாடுவேன், எதை சொல்லி பாடுவேன்? என் இயேசு ராஜாவை அவர் பெயரை சொல்ல தகுதி கூட எனக்கு இல்லாதிருந்தும் நம்முடைய ஒரே மகனாகி நமக்கு ஒரே ஒரு அப்பா தான், அது இயேசு மட்டும்தான். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. என்ன நான் பாடுவேன், எப்படி பாடுவேன், எதை சொல்லி பாடுவேன்? என் இயேசு ராஜாவே என்ன நான் பாடுவேன். கரங்களை தட்டி எப்படி பாடுவேன், எதை சொல்லி பாடுவேன்? என் இயேசு ராஜாவே. அவ பெயரை சொல்ல தகுதி எனக்கு இல்லை, அதை சொல்லாம இருக்க முடியவில்லை. அவர் பெயரை சொல்ல தகுதி எனக்கு இல்லை, அதை சொல்லாம இருக்க முடியவில்லை. அவர் அன்பை பாடும் அருகதையும் இல்லை, அந்த அன்பில்லாம வாழ்வு எனக்கு இல்லை, அந்த அன்பில்லாம வாழ்வு எனக்கு இல்லை. என்ன நான் பாடுவேன், எப்படி பாடுவேன், எதை சொல்லி பாடுவேன்? என் இயேசு ராஜாவே. பாவி என்ன மீட்டதனா பாடுவதா, பாசமைத்து காத்ததனா பாடுவதா. பாவி என்ன மீட்டதனா பாடுவதா, பாசமைத்து காத்ததனா பாடுவதா. கண்ணுக்குள்ள என்ன வச்சு கனிவோடு பார்த்தது, கண்ணுக்குள்ள என்ன வச்சு கனிவோடு காத்தது. என்ன சொல்லி பாடுவேன், எப்படி புகழுவேன், என்ன சொல்லி பாடுவேன், எப்படி புகழுவேன்? அவ பெயரை சொல்ல, அவ பெயரை சொல்ல தகுதி எனக்கு இல்லை, அதை சொல்லாம இருக்க முடியவில்லை. அவர் அன்பை பாடும் அருகதையும் இல்லை, அந்த
அந்த அன்பில்லாம வாழ்வு எனக்கு இல்லை, அந்த அன்பில்லாம வாழ்வு எனக்கு இல்லை. தாய் போல தேற்றுவதே பாடுவதா, தந்தை போல தாங்குவத பாடுவதா? தாய் போல தேற்றுவத பாடுவதா, தந்தை போல தாங்குவத பாடுவதா? உள்ளங்கையில் என்ன வச்சு உறங்காமல் காத்தது, உள்ளங்கையில் என்ன வச்சு உறங்காமல் காத்தது? என்ன சொல்லி பாடுவேன், எப்படி புகழுவேன், என்ன சொல்லி பாடுவேன், எப்படி புகழுவேன்? அவ பெயரை சொல்ல தகுதி எனக்கு இல்லை, அதை சொல்லாம இருக்க முடியவில்லை. இல்ல சந்தோஷமா கரங்கள் தட்டி, அவ பெயரை சொல்ல தகுதி எனக்கு இல்லை, அதை சொல்லாம இருக்க முடியவில்லை, அதை சொல்லாம இருக்க முடியவில்லை. எடுத்து வாசிங்க பிரசங்கி 1வது அதிகாரத்தில் 2வது வசனம் மாயை குறித்து சொல்லப்படுகின்றது. பிரசங்கி மாயை மாயை எல்லா மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். ஹல்லேலூயா. இந்த அருமையான தேவஜனமே, இந்த வேத வசனத்திலே உறக்கமாக சொல்லப்படுகின்றது. உலகம் மாயை, உறவு மாயை, உள்ளத்தில் உள்ளது மாயை, காலங்கள் மாயை, காட்சிகள் மாயை, கனவுகள் எல்லாம் மாயை. மனிதா, உள்ளே போனாதான் மூச்சு, அது வெளியே வந்தாலே போச்சு. நீ பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த மாயையான உலகம் அது நிரந்தரமில்லை. நமக்கு ஒரு நிரந்தரமான நித்திய மகிழ்ச்சி உண்டு என்று, ஒரு ஸ்தலம் உண்டு என்று சொன்னால் அது பரலோகம். ஹல்லேலூயா. நம்முடைய கால்கள் செல்லும் இடமெல்லாம் அது ஒரு தங்கமயம். அருமையான தேவஜனமே, அந்த பரலோகத்தை விட்டுவிட்டு இன்னைக்கு அநேக மக்கள் இந்த மாயையான இந்த உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு பாருங்க, இலங்கை தேசத்தில் ஒரு சட்டம் வந்திருக்கு. என்ன சட்டம் அப்படின்னா, பெண்களும் இனிமேல் பார்களுக்கு போகலாம். ஹல்லேலூயா. பெண்களும் இன்னமே குடிக்கலாம் பாரில் உட்காந்து, அங்கே எந்த தடையும் இல்லை. இப்போ மோடி பார்த்தீங்கன்னா யூகேவுக்கு போயிருக்காங்க. என்ன விஷயம், ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு வந்தாங்க. என்ன ஒப்பந்தம் தெரியுமா? அங்கே உள்ள உயர்தரமான சரக்குகள் எல்லாம் நம்முடைய இந்திய நாட்டு குடிமகளுக்கு மகன்களுக்கு, அதாவது குறைச்ச ரேட்டில், காஸ்ட்லியாகவும் இருக்கும் குறைச்சாவும் இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு வந்துட்டாங்க. இனிமேல் நம்ம மக்கள்லாம் யார் எதை குடிக்க போகிறாங்க? ஃபாரின் சரக்கு குடிக்க போகிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். எதுக்கு அல்லேலூயா? ஆமென். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல இருக்கு இந்த செய்தி கேட்டோன்னே. ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க. இதை உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், டாஸ்மாகில் ஓரமாக போய் நின்று, இனிமேல் டாஸ்மாகெல்லாம் போகாதீங்க, இதை விட காஸ்ட்லியாக வருது, ஏன் உடம்பை கெடுத்துக்கிறீங்க அப்படின்னு சுவிசேஷம் சொல்ல போகிறீங்க. ஹல்லேலூயா. அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. ஆமாம், பாருங்கள் பிரசங்கில 2 பாருங்க, மாய மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். சூரியனுக்கு கீழே, அதே 1வது அதிகாரத்தில் 14வது வசனம், சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களை எல்லாம் கவனித்து பார்த்தேன், இதை எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து லோட் பண்ணினீங்கன்னா உடனடியாக அது என்ன பண்ணும், ஆல்கோரிதம் என்கிற ஒரு சாஃப்ட்வேர் அது அவங்க என்ன செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் என்ன அதில் அந்த ஒருவேளை நீங்கள் அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஸ்டேஜில் போகிறீங்கன்னா பின்னாடி ஒரு கேஎஃப்சியோ ஒரு லோகோவோ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா அதை அப்சர்வேஷன் பண்ணும் அந்த அல்கோரிதம். உடனடியாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஃபேஸ்புக்கில் அமேசான்லாம் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருந்தீங்களோ, நீங்கள் என்ன பார்த்துட்டு இருந்தீங்களோ அத்தனையும் அது ஒரு ஆடாக வரும். என்ன தெரியுமா? அது ஒரு மாயையான உலகம். இந்த மாயையான உலகம் உங்கள்கிட்டமிருந்து ஏதாச்சும் பிடுங்கலான்னு தான் பார்க்குமே தவிர உங்களுக்கு ஒரு சந்தோஷம் சமாதானம் தராது. ஆனால் யாரெல்லாம் ஆண்டவுடைய பாதத்தில் இந்த நேரத்தில் இந்த ஆலயத்தில் வந்து உட்காந்துருக்கிறீங்களோ அவர்களுக்கு தான் ரெட்டிப்பான நன்மை. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நீங்கள் போயிருந்தீங்கன்னா ஒருவேளை செல்ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, உடனடியாக ஒரு சுடிதார் வரும் அக்காவுக்கு. ஆமாம், புதுசாக ஒரு சுடிதார் மார்க்கெட்டில் இறங்கியிருக்கும். உடனே டிக் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த 2-3 நேரம் கையில் உள்ள ஹஸ்பண்டுக்கு தான் தலைவலி. கையில் உள்ள கிரெடிட் கார்டெலாம் ஸ்வைப் பண்ணி மாதத்துக்கு அப்படி மாயையான இந்த உலகத்தில் வாழ்கிறத காட்டிலும்
இயேசுடைய ஆலயத்தில் ஒரே ஒரு நாள் வாழ்ந்து பாருங்க. அதில் இருக்கிற சந்தோஷம் சமாதானம் எதுவுமே இல்லை. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடு இயேசு தந்தாலும் அது நிரந்தரம், இயேசு தரல அப்படின்னா அது நிரந்தரம் இல்லை. எப்படி நிரந்தரம் இல்லைன்னு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. ஒருவேளை நீங்கள் இருக்கிற வீட்டு ஓரமாக ஒரு தேசிய நெடுஞ்சாலை வருதுன்னு பாருங்க, உடனே அவன் என்ன பண்ணுவான், ஒரு சர்வே பண்ணுவான். நீங்கள் கோடிக்கணக்கில் போட்டு நிறைய உள்ளார நிறைய செட் பண்ணி வச்சுருப்பீங்க, வீடு அலங்காரம் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்படி கிடையாது, அவன் இடத்துக்கு அவன் கொடுக்குற ரேட்டு தான். அப்போ அது உங்கள் வீடா? இல்லை. இல்லைன்னு சத்தமாக சொல்லுங்கள். இல்லை. நீங்கள் பார்க்குற வீடு உங்களுக்கு சொந்தம் இல்லை, சரி பரவாயில்ல. நீங்கள் வச்சிருக்கிற கார் உங்களுக்கு சொந்தமா? சொல்லுங்கள். இல்லை. ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. கொரோனா வந்துச்சு, வெளியில் எடுத்துகிட்டு போக முடிஞ்சிச்சா? சொல்லுங்கள். கண்டிப்பாக கொண்டு போக முடியல. அப்போ உங்களோட தானே. என்னோட காரு நான் ஓட்டுன்னு நீங்கள் அரசாங்கத்திட்ட சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் ஒன்றே ஒன்று தான், இயேசு மட்டும்தான் உண்மை. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு வசதி வந்தால் அதை ஊழியத்திற்கு ஆண்டோடைய சுவிசேஷத்துக்கு நீங்கள் பயன்படுத்தினா அது உங்களுக்கு எந்த நேரத்தில் எடுக்கலாம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த சரீரம் நமக்கு உள்ளதா? சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை, மண்ணிலேருந்து எடுத்து படைச்சதுனால இந்த மண்ணுக்கு தான் போயிடும். எப்படி நான் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு வேளை நான் போகிறேன், உங்களை சொன்னால் நீங்கள் என்னை திட்டுவீங்க. நான் மரித்து போயிட்டேன், சரியா? அப்போ எப்படி ஒரு ஆக்சிடெண்ட்டில் மரித்து போகிறேன். அப்போது என்னை போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போகும்பொழுது என் ஒய்ஃப் இங்கே உட்காந்துருக்காங்க, காவியா. ஏன்றீங்க? இங்கே தான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க சென்னையில். ஆனாலும் ஊழியத்தில் என்னோட கரங்களை தட்டுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து ஊழியத்தில் அதிகமாக என்னுடைய முதுகெலும்பாக இருக்கிறவங்க. அவங்க சொல்ல முடியாது, என் மாமாவுடைய டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் கிழிக்காமல் கொடுங்க அப்படின்னு சொன்னால் கேட்பாங்களே. எம்பி எம்எல்ஏ போனாலும் ரெக்கமெண்ட் அங்கே கிடையாது. அவன் கவர்மெண்ட்டுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி போணுச்சுன்னா அவன் என்ன ரிப்போர்ட்டு அவங்க கொடுக்கறதுக்காக அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் கொடுப்பாங்க. எம்பி எம்எல்ஏ பிரைம் மினிஸ்டர் போனாலும் அங்கே கண்டிப்பாக அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் கொடுக்காம இருக்க மாட்டாங்க. அவங்க கண்டிப்பாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் தீருவாங்க. என்னன்னா அந்த சரீரம் உங்களுக்கு சொந்தமானதா? இல்லை. எதுவுமே இந்த உலகத்தில் சொந்தம் இல்லை. நமக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஒரே ஒருவர் தான், இயேசு ஒருவர் மட்டும்தான். இந்த மாயையான உலகத்தை நம்ம விட்டு பரலோகத்துக்கு போகின்ற ஆண்டவரோடு காலங்காலமாக நம்ம இருக்க போகின்றோம். நீங்கள் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் எடுத்து பாருங்கள், ஆண்டோடைய வருகையை பற்றி சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அந்த பரலோகம் எப்படியெல்லாம் இருக்குது எனக்கு நேரம் இல்லை, ஐயா கையில் நம்ம ஒப்படைக்கணும். ஹல்லேலூயா. அடுத்த சிங்கம் சீறிக்கிட்டு இருக்குது, பாடல்களை பாட போகுது. நீங்களாம் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் யூடியூப்பில் ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஐயாவுடைய ஒரு குற்றம் கூட. இங்கே சென்னை மக்கள் தான் அதிகமாக அதை பார்த்து எங்களுக்கு அநேக ப்ரோக்ராம் கொடுத்தாங்க. ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் ஐயா தான் அதை பாடியிருக்கிறாங்க. பாஸ்டர் அகத்தியன் ஐயா அவர்கள் அதை எழுதி இசையமைத்தாங்க. அதை நம்ம ஒரு தஞ்சாவூர் மண் பானையில் மண்ணோட வாசனையில் நாங்கள் அதை பாடணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அந்த பரலோகம் எப்படியா? அங்கே பத்மராகம், கோமேதகம், ரத்தினமும் இருக்கும். நம்ம கால்களும் எப்படியா? நடக்க போகிற வீதிகளே பொண்ணு தான். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பார்க்கிற எல்லா மாயை, உலகத்தில் உள்ள ஆடம்பரங்கள் எல்லாம் மாயை, அழகு மாயை. இயேசு மட்டும்தான் உண்மை, அவர்தான் அழகு. அந்த அழகை காட்டிலும் எவருமே இல்லை. ஹல்லேலூயா. அழகு என் இயேசு அழகு. ஹல்லேலூயா. அழகு என் இயேசு அழகு. இயேசு பார்த்தாலே நீயும் நானும் அழகு. அழகு 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 என் இயேசு அழகு. கரங்களை தட்டி, இயேசு பார்த்தாலே நீயும் நானும் அழகு. அழகு அழகு. இயேசு பார்த்தாலே நீயும் ஒரு அழகு. இயேசு பார்த்தாலே பார்வையும் ஒரு அழகு. அவர் சொன்னாலும் சொல்லும் ஒரு அழகு. அவர் செய்தாலும் செயலும் ஒரு அழகு. இயேசு பார்த்தாலே பார்வையும் ஒரு அழகு. இயேசு பார்த்தாலே பார்வையும் ஒரு அழகு. அவர் சொன்னாலும் சொல்லும் ஒரு அழகு. அழகு என் இயேசு அழகு. இயேசு பார்த்தாலே நீயும் நானும் அழகு. அழகு அழகு
நம் கால்கள் செல்லும் இடமெல்லாம் தங்கமயம். ஹல்லேலூயா. அந்த தங்கமயத்தில் நம்ம நடக்க போகிறோம். நம்ம கண்கள் காணும் காட்சியெல்லாம் அது ஒரு இன்பமயமாக இருக்க போகின்றது. ஹல்லேலூயா. அந்த பரலோகத்தை யாரெல்லாம் வாஞ்சிக்கிறீங்களோ, இயேசுவை யாரெல்லாம் நம்புகிறீர்களோ, நாம் எல்லாம் பரலோகத்தில் ஒன்றாய் அங்கே இருந்து இந்த விசுவாச எல்சடா ஜெப வீடோடு சேர்ந்து நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். கரங்களை உற்சாகமா தட்டுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. நம் கால்கள் செல்லும் இடமெல்லாம் தங்கமயம். ஆகா தங்கமயம். கரங்களை உற்சாகமா தட்டி என்னுடைய இது கடைசி பாடல். தொடர்ந்து ஐயா அவர்கள் தொடர்ந்து அவனுடைய வார்த்தைக்கும் பாடலுக்கு சிறப்பு பாடலுக்கு நேரம் நடத்தி செல்வார்கள். நம் கால்கள் செல்லும் இடமெல்லாம் தங்கமயம். ஆஹா தங்கமயம். நம் கண்கள் காணும் காட்சி எல்லாம் இன்பமயம். ஆகா இன்பமயம். தங்கமயம் இன்பமயம். தங்கமயம் இன்பமயம். கோமேக ரத்தினமும் பலவனுக்கும் கோமேக ரத்தினமும் புஷ்பராக கோமேக ரத்தினமும் பலவனுக்கும் அச்சிறகள் சித்திரமும் என்னாலுமே அவ துதிப்பாடியே என் நேசர் அரசால் பொன் தேசமே. என்னாலுமே அவ துதிப்பாடியே என் நேசர் அரசாலும் பொன் தேசமே. என் நேசர் அரசாலும் பொன் தேசமே. நம் கால்கள் செல்லும் இடமெல்லாம் தங்கமயம். ஆகா இன்பமயம். நம் கண்கள் காணும் காட்சி எல்லாம் இன்பமயம். ஆகா இன்பமயம். தங்கமயம் இன்பமயம். ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, என்னுடைய வாழ்விலே நீங்கள் எத்தனை நன்மைகளை செய்திருங்கப்பா, நன்றி சொல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. ஆண்டவரை பார்த்து கண்களை மூடி கடைசியாக கரங்களை மேலே உயர்த்தி ஹல்லேலூயா thank you Jesus. நான் நன்றி சொல்வேன் என் இயேசுவுக்கு. நான் நன்றி சொல்வேன் என் இயேசுவுக்கு. நன்றி 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 இயேசுவே. என்னோடு சேர்ந்து நன்றி 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 இயேசுவே. நன்றி 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 இயேசுவே. உமக்கு நன்றி 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 இயேசுவே. நன்றி கீதங்களா நான் உம்மை துதிப்பாடுவேன். நன்மைகள் ஏராளம் ஏராளமே செய்தவர் என் இயேசுவே. நன்மைகள் ஏராளம் ஏராளமே செய்தவர் என் இயேசுவே. நான் நன்றி சொல்வேன் என் இயேசுவுக்கு. நான் நன்றி சொல்வேன் என் இயேசுவுக்கு. கடந்த நாட்களிலே கரங்களை மேல வச்சு சொல்லுமா, கண்மணி போல் காத்திரே. கடந்த நாட்களிலே கண்மணி போல் காத்திரே. கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமுமே ஓடினதே. கண்ணீர் கவலை எல்லாமுமே மாறினதே. கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமுமே ஓடினதே. கண்ணீர் கவலை எல்லாமுமே மாறினதே. நான் நன்றி சொல்வேன் என் இயேசுவுக்கு. என்னோட சேர்ந்து நான் நன்றி சொல்வேன் என் இயேசுவுக்கு. ஆமாப்பா, இதுவரை இந்த ஆராதனை வேலையில் நீங்கள் இடப்பட்டதுக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து அன்பு தாசன் கையிறத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க. எல்லாவற்றையும் அப்பன் இயேசுவின் கருத்தில் ஒப்படைக்கிறேன். இயேசுவின் முடிச்சவுக்கு நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா.